செம்மணி மனித புதைகுழி அகழாய்வு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு. மதுபான போத்தல்களில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டு மோசடி. ஹர்சரி சில்வா அதிர்ச்சி தகவல். இலங்கையில் திறக்கப்பட உள்ள ரஷ்ய எரிபொருள் விற்பனை நிலையங்கள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வெளியிட்ட தகவல். அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் அளிப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு நாட்டில் அச்சுறுத்தல். நாமல் ராஜபக்ச பகிரங்க குற்றச்சாட்டு. ஓடும் ரயிலில் செல்பி எடுக்க முயன்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு நேர்ந்த கதி. எமக்கு இழப்பீடு வேண்டாம், எங்கள் மண் வேண்டும். பலாலி மக்கள் தொடர் போராட்டம். வங்காள விரிகுடா பிராந்திய பாதுகாப்பு ஒரு கூட்டு பொறுப்பு. பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தூயகொந்தா. அமைச்சர் சந்திரசேகருடன் எந்த பிரச்சனையும் இல்லை, ரஜீவன் எம்பி விளக்கம். இலங்கை புலனாய்வாளர்களுக்கு முதன்முறையாக கிடைத்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படம். பொன்சேகா வெளியிட்ட தகவல். நிர்வாக திறமையின்மை விமர்சனம் கலந்தாலோசிப்போம் என டக்ளஸ் உறுதி. தெஹிவலை துப்பாக்கிச்சூடு வெளிவந்த சிசிடிவி காட்சிகள். சுரேசாலையை விடுவித்து நீதியை நிலைநாட்ட ஒன்றிணைங்கள். பெங்கமுவ நாளகத்தேரர் முழக்கம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழாய்வில் கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்த மனித எலும்புக்கூடு ஒன்று மீண்டும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழாய்வின் 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் பணிகள் இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அகழாய்வின் போது மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டன. இதன் மூலம் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழி அகழாய்வில் இதுவரை மொத்தம் 446 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 434 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 429 இலக்க மனித எலும்புக்கூடு கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்தமை இன்று உறுதிப்படுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழாய்வின் போதும் இதேபோன்ற நிலையில் புதைக்கப்பட்டிருந்த மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனால் செம்மணி மனித புதைகுழி அகழாய்வில் இவ்வாறான அமைப்பில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்படுவது இது 2வது சந்தர்ப்பமாக பதிவாகியுள்ளது. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக வாக்குமூலம் அளிப்பவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு நாட்டில் அச்சுறுத்தல் மற்றும் அடக்குமுறை நிலவி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று கேகாலை மாவட்டத்தின் நெதிகம தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற கட்சியின் வட்டார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய காலகட்டமானது நாட்டில் தற்கொலைகள் அதிகமாக இடம்பெறும் ஒரு காலமாக மாறியுள்ளது என நான் கருதுகின்றேன். அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் அளிப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் இடங்களுக்கு சென்று நீங்களும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டி வரும் என அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்குள்ளானவர்களும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அரசாங்க மக்கள் ஆணையை மீறி மக்களை நசுக்கி அடக்குமுறைகள் மூலம் ஆட்சியை தொடரலாம் என்று நினைத்தால் அது தவறானது. நாம் கிராம மட்டத்திலிருந்து இதற்கு எதிராக அணிதிரள்வோம். முன்னெப்போதும் இல்லாத வகையில் நீதித்துறை அமைப்பை அரசியல் மயமாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இதனால் காமன்வெல்த் சட்டத்தரணிகள், ஆசிய சட்டத்தரணிகள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் நீதிபதிகள் சங்கம் ஆகியன நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்க போராடி வருகின்றன. மறுபுறம் அரசு சேவை முழுமையாக சீரழிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் நாட்டின் நலனுக்காக நேர்மையான முடிவுகளை எடுத்தால் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை இன்று காணப்படுகிறது. கடந்த கால இயற்கை அனர்த்தங்களின் போதும் அரச கட்டமைப்பு முடங்கி கிடந்ததற்கு அதிகாரிகளின் கைகள் சட்ட ரீதியாக கட்டப்பட்டிருந்தமையே காரணமாகும். இலங்கை வரலாற்றிலேயே மிக மோசமான முறையில் வரிகளை விதித்த அரசாங்கம் இந்த அரசாங்கமாக காணப்படுகிறது. வெற்றிலை முதல் அத்தனையிலும் வரி விதிக்கப்படுகிறது. அரசாங்க வரலாற்றில் அதிக வருமானம் ஈட்டியதாக கூறினாலும் மக்களின் வரி பணத்தில் கிராமத்து வீதிகளோ, விகாரைகளோ, பாடசாலைகளோ அல்லது வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. மாறாக அரசாங்கத்தின் கணக்கில் இருந்த கோடிக்கணக்கான ரூபா பணத்தை ஹேக்கர் ஒருவர் திருடி சென்று விட்டதாக கூறுகிறார்கள். தற்போது மத்திய வங்கியும் நிதியமைச்சு மாற்றி குற்றம் சாட்டிக் கொள்கின்றன. தவறு யாரிடம் இருந்தாலும் இறுதியில் அதற்கான சுமையை மக்கள் மீதே சுமத்துகிறார்கள். விவசாயிகள், தேயிலை தோட்ட உரிமையாளர்கள், சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் என அனைவரும் மின்சார கட்டணம், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அநியாய வரி விதிப்பால் நசுக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தை விமர்சித்தவர்கள் 24 மணித்தியாலங்களுக்குள் கைது செய்யப்படுகிறார்கள். திருடியவர்களை பிடிக்காமல் திருட்டை சுட்டிக்காட்டுபவர்கள் மீதே போலீசார் வழக்கு தொடர்கின்றனர். எனவே அரசாங்கத்தின் இந்த அச்சுறுத்தல்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் முகம் கொடுக்க மக்கள் தயாராக உள்ளனர். இனியாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
தெஹிவலை கல்கிசை நிசல செவன பொது மையானத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த துப்பாக்கிச்சூடு இன்று பிற்பகல் 3:25 மணியளவில் நடாத்தப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்தவர் சண்டோ என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் தந்தை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர் தெஹிவலை ஓபன் சைட் மீனவர் குடியிருப்பில் வசிப்பவர் என தெரிவிக்கப்படுகிறது. முகத்தை மூடிய தலைக்கவசம் அணிந்து ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் பொது மையானத்திற்குள் நுழைந்த இருவரை இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டினால் இவரது இடது கை மற்றும் நெஞ்சு பகுதியில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் தற்போது கழுபோவில வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை நடாத்திவிட்டு தப்பிச் செல்லும் காட்சி அங்கிருந்து சிசிடிவி காணொளிகளின் ஊடாக வெளிவந்துள்ளது. மதுபான போத்தல்களில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர்களை ஒட்டு மோசடி காரணமாக அரசாங்கத்திற்கு இழக்கப்படும் வரி வருவாயானது சுவசரிய சேவைக்காக அரசாங்கம் ஒரு வருடத்திற்கு செலவிடும் தொகையை விட 8 மடங்குக்கும் அதிகமானது என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய முறைமையின் கீழ் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர் ஒன்றுக்காக அரசாங்கம் செலவிடும் அதே அளவு தொகையை டிஜிட்டல் ஸ்டிக்கர் ஒன்றுக்காகவும் செலவிட வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ஒரு மதுபான போத்தலின் விலையில் பெரும்பகுதி அரசாங்கத்தின் வரி பணமாக சேர வேண்டும். எனினும் இந்த ஸ்டிக்கர் மோசடி காரணமாக அந்த முழு தொகையும் கடத்தல்காரர்களின் கைகளுக்கே செல்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மதுவரி திணைக்களத்தின் வரி வசூலிப்பு செயல்முறையை மேலும் முறைமைப்படுத்துவதற்காக குறைந்தபட்சம் ஒரு கணனி அமைப்பை கூட நிறுவுவதற்கு அந்த திணைக்களம் தவறியுள்ளதாகவும் குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சிஐஏ குழுவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த மாதம் 8ஆம் தேதி மாலப்பே சுதர்சன மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்டு வந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது சுற்றி அதிகாரிகளையே வியப்பில் ஆழ்த்தும் வகையில் மதுவரி திணைக்களத்தினால் வெளியிடப்படும் பாதுகாப்பு ஸ்டிக்கர் வகையை ஒத்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட 18,000க்கும் அதிகமான மதுபான போத்தல்களும் பெருமளவிலான ஸ்டிக்கர் தொகுதியும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டன. இந்த பெரிய அளவிலான ஸ்டிக்கர் மோசடி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹர்ஷடி சில்வா, குறித்த ஸ்டிக்கர்கள் மதுவரி திணைக்கள அதிகாரிகளின் அனுமதியுடன் ரகசியமாக வெளியே கொண்டுவரப்பட்டவையோ அல்லது வேறு ஏதேனும் தரப்பினரால் போலியாக அச்சிடப்பட்டவையா என்பது குறித்தும் உடனடியாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கதிர்காம பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் முகமாக மட்டக்களப்பு மாநகர சபையின் கழிவு அகற்றும் உளவு இயந்திர பெட்டியில் உணவு தயாரிக்கும் பொருட்களை ஏற்றிச் சென்றதாக கூறி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் என்று கூறும் நபரொருவர் சமூக ஊடகங்களில் கருத்தினை வெளியிட்டுள்ளார். இக்கருத்தினை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாகவும் இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் கதிர்காமம் பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் முகமாக கொடையாளர்களுடன் எமது மாநகர சபையும் இணைந்து கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து அன்னதான குழு ஊடாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைவாக இவ்வருடமும் எமது சபையினால் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட 2 உளவு இயந்திரங்களில் மாநகர சபையின் வேலை பகுதியில் உள்ள 2 உளவு இயந்திரங்களும் அன்னதானத்திற்கு சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட சமையல் பொருட்களை கடந்த 8ஆம் தேதி ஏற்றி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த நடவடிக்கையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் என்று கூறும் நபரொருவர் சமூக ஊடகங்களில் தவறான கருத்தினை தெரிவித்துள்ளார். சுகாதார பகுதியில் குப்பைகள் மாமிச கழிவுகளை அகற்றும் பெட்டியில் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்றுள்ளதாக கூறியுள்ளார். இவரது இந்த கருத்தினால் ஒட்டுமொத்த மாநகர சபைக்கும் ஒரு அவதூறை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் யாத்ரீகர்கள் மற்றும் மாநகர சபை ஊழியர்களும் உறுப்பினர்களும் மன உளைச்சலுக்குள்ளாகியுள்ளோம். இந்த செயற்பாடானது மாநகர சபையை களங்கப்படுத்துவதாக அமைகின்றது. இதனால் நாம் சனிக்கிழமை அன்று மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலையத்தில் இவருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளோம். தொடர்ந்து இவருக்கு எதிராக அவதூறு வழக்கொன்றையும் தொடர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம் என்று தெரிவித்தார். வெள்ளை முட்டையொன்றை 41 ரூபாவாகவும் சிவப்பு முட்டையொன்றை 42 ரூபாவாகவும் நாளை முதல் அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று குளியாப்பட்டியவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அச்சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். முட்டை விலை அதிகரிப்புக்கு அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுமே நேரடி பொறுப்பாளிகள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சோளம் இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு சோள உற்பத்தி முட்டை தொழிலுக்கு தேவையான அளவிற்கு போதுமானதாக
இல்லை என சரத் ரத்நாயக்க தெரிவித்தார். சோளத்திற்கு பதிலாக அரிசி உள்ளிட்ட பல்வேறு மாற்றீடுகளை பயன்படுத்துவதால் விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் சமைப்பாட்டு தொகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் முட்டை உற்பத்தி 20 முதல் 30 வீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சில மோசடி வியாபாரிகள் விலங்கு உணவுகளில் பல்வேறு ரசாயனங்கள் மற்றும் மருந்துகளை கலப்பதன் காரணமாக பெருமளவிலான கோழிகள் உயிரிழந்துள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் குற்றம் சுமத்தினார். இந்த நிலைமையினால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதுடன் தினசரி முட்டை உற்பத்தியும் கணிசமாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் குறித்து அறிந்திருந்த போதிலும் இதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் எனக்கும் இடையிலோ அல்லது எனக்கும் எங்கள் கட்சிக்கும் இடையிலோ எந்த பிரச்சனைகளும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் என்னால் கூறப்பட்டதாக தெரிவுபடுத்தப்பட்டு பரவி வரும் செய்திகள் தொடர்பாக பின்வரும் விளக்கத்தை வழங்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அர்ச்சுனா ராமநாதன் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டமை குறித்து நான் எனது வருத்தத்தை பதிவு செய்திருந்தேன். மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களின் சார்பில் கேள்விகளை முன்வைக்கும் போது அதற்கான உரிய விளக்கங்களையும் பதில்களையும் அரசு அதிகாரிகள் வழங்குவது நல்லாட்சி மற்றும் ஜனநாயக நிர்வாகத்தின் அடிப்படை கடமையாகும் என்பதே எனது நிலைப்பாடாகும். எனது முகநூல் பதிவை அடிப்படையாக கொண்டு எனக்கும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் முரண்பாடு இருப்பதாகவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை நான் விமர்சித்ததாகவும் சிலர் பரப்பி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. நான் எந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான கருத்தை வெளியிடவில்லை. அதேபோல அமைச்சருடனோ அல்லது எனது கட்சியினுடனோ எந்தவித கருத்து முரண்பாடு அல்லது அரசியல் பிரச்சனையோ இல்லை என்பதை மிகவும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு போன்ற முக்கியமான கூட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ கூட்டத்தை இடைநடுவில் விட்டு வெளியேறுவது நல்ல முன்னுதாரணமாக அமையாது என்பதே எனது கருத்தாகும். குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் பல்வேறு திணைக்களங்களின் மூத்த அதிகாரிகள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்திருந்த நிலையில் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான பல முக்கிய விடயங்கள் மற்றும் அனுமதிகள் அன்றைய தினம் பரிசீலிக்கப்படாமல் போனமை குறித்து நான் கவலை வெளியிட்டிருந்தேன். மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கும் கேள்விகள் தொடர்பான விடயங்கள் இயன்றவரை முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டால் தேவையான தரவுகளுடன் முழுமையான மற்றும் துல்லியமான பதில்களை வழங்குவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். இது கேள்வி கேட்கும் உரிமையை கட்டுப்படுத்தும் நோக்கமல்ல, மாறாக பயனுள்ள நிர்வாக கலந்துரையாடலை உறுதிப்படுத்தும் ஒரு நடைமுறை ஆலோசனையாகும். கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் உரிய முறையில் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் தேவையான இடங்களில் சட்டப்பூர்வமான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகள் நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டல்களுக்கு அமைவாக நடைபெறுவது மிகவும் அவசியமானது. மாவட்ட அபிவிருத்தி பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்பட வேண்டுமெனில் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் பரஸ்பர மரியாதையுடனும் ஒத்துழைப்புடனும் செயற்பட வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நலனையும் மாவட்டத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்தி பொறுப்புடனும் முதிர்ச்சியுடனும் செயற்படுவது நம் அனைவரினதும் கடமையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்னும் கையொப்பமிடவில்லை என அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நீதியமைச்சருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியில் நாங்கள் இதுவரை கையொப்பமிடவில்லை. அந்த பிரேரணி தொடர்பாக நாம் இன்னும் விரிவான தீர்மானத்தை எடுக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் நாம் அங்கம் வகித்தாலும் சுயாதீனமாக முடிவெடுக்கும் உரிமை எமக்குண்டு. அதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையும் எங்களிடம் உள்ளது. இது எவ்வாறாக இருப்பினும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் அரசு பொறுப்பேற்றதற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலை கருத்தில் கொண்டு இலங்கையின் எரிபொருள் தேவையை உறுதி செய்ய ரஷ்யாவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக 2 ரஷ்ய நிறுவனங்கள் இலங்கையில் எரிபொருள் விற்பனை நிலையங்களை திறக்க முறையான பதிவுகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலையை தொடர்ந்து உலகளவில் எரிபொருள் நெருக்கடி ஒன்று உருவாக தொடங்கியுள்ளதுடன் இது சுற்றுலாத்துறையிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் நாம் மேற்கொண்ட பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடிந்துள்ளது. கடந்த காலங்களில் உலகளவில் எரிபொருள் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இல்லாத போதும் இலங்கையில் நிலவிய அந்நிய செலாவணி பற்றாக்குறை காரணமாக எரிபொருளை சீராக பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் தற்போது உலக நாடுகள் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ப போதிய அந்நிய செலாவணி கையிருப்பை தற்போதைய அரசு பேணி வருகிறது. இதன் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது நீள
நீளமான வரிசைகளோ ஏற்படவில்லை. மத்திய கிழக்கில் தற்காலிகமாக ஏற்பட்ட போர் நிறுத்த முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல்கள் ஆரம்பித்துள்ள சூழலை எதிர்கொள்ள இலங்கை தயாராக இருக்கிறது. இதன் காரணமாக அண்மையில் இலங்கை வந்திருந்த ரஷ்ய வெளிவிவகார பிரதி அமைச்சர் மற்றும் ரஷ்ய எரிசக்தி அமைச்சர் ஆகியோருடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அதன் பிரதிபலனாகவே இரு ரஷ்ய நிறுவனங்களுக்கு இலங்கையில் எரிபொருள் விற்பனை நிலையங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைகள் அனைத்தும் நாட்டின் முறையான சட்டத்திட்டங்களுக்கு இணங்கவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது அந்த இரு ரஷ்ய நிறுவனங்களும் தங்களுக்கான முறையான அனுமதிகளையும் பதிவுகளையும் பெற்றுக் கொண்டுள்ளன. சுற்றுலாத்துறை, எரிபொருள் விநியோகம் என எந்த ஒரு துறையாக இருந்தாலும் உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் அரசாங்கம் முன்கூட்டியே தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடந்த கால பொருளாதார நெருக்கடியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கை மீண்டும் அத்தகையதொரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பதில் ஜனாதிபதியும் அரசு நிர்வாகமும் முழுமூச்சாக செயற்பட்டு வருகிறது என உறுதியளித்துள்ளார். இந்த முறை மத்திய அரசாங்கத்தின் ஊடாக ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டாலும் எதிர்காலத்தில் மாகாண சபையின் ஊடாக ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் போது மாவட்ட ரீதியான நியமனங்களை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற சர்வதேச கல்வி மாநாடு ஒன்றில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட கல்வித்துறை மற்றும் பட்டதாரி படிப்புகள் பீடம் ஆகியவை இணைந்து நடாத்தும் 3வது சர்வதேச கல்வி மாநாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக வடமாகாண காப்போது சாதனதர அடைவு மட்டங்களை மேம்படுத்துவது தொடர்பிலான பல்துறைசார் ஈடுபாட்டாளர்களின் உரையாடலினும் தொனிப்பொருளிலான மாநாடு நேற்று மாலை ஜாழ்ப்பாணம் ராமநாதன் வீதியில் அமைந்துள்ள கம்சிய மகாலில் நடைபெற்றது. இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொழில் அடிப்படையிலே அதை செய்ய வேண்டும். அண்மையிலே நாங்கள் கலைக்கூடம் இருக்கிற கலைஞர்களுடையும் கலந்துரையாட நினைத்தோம். அதில் சில ஊடகங்கள் வந்து சில பாசிட்டிவாக இருந்தது, சில ஊடகங்கள் நெகட்டிவாகவும் இருந்தது. நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புகள் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் அது எங்களுக்கு பெரிய பாரிய சவால்கள் இருக்கின்றன. அது ஒன்று ஆசிரியர் பற்றாக்குறை என்பதற்கு அது வளப்பாங்கீடு சரியான முறையில் அமைய இல்லை. அதை நான் பூரணமாக தொடர்பு வளப்பாங்கீடு சரியான முறையில் அமைய இல்லை. சில பாடங்களில் மேலதிகமான நேற்று ஒரு வெளிநாடு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் நான் கட்டி பார்த்தேன். என்ன மாதிரி ஆக்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதில் பிரின்சிபல் எழுதியிருக்கிறேன். இவருக்கு எக்ஸஸ் நான் டைம் டேபிளே கொடுக்க இல்லைன்னு எனக்கு பெரிய கவலையாக இருந்தது. நாங்கள் செய்கிற தவறுகள் எல்லாம் நாங்கள் செய்கிற தவறுகள் இவ்வாறான எங்களுக்கு சரியான தரவுகள் எடுக்கிறேன் அப்டேட் பண்ணுறதுக்காக தரவுகளை எடுத்தாலும் அதை அப்படியே வருகிறது. தொடர்ச்சியாக ஒரு கிழமையும் அப்டேட் பண்ணி கொண்டு போகிற நடவடிக்கைகள் இல்லை. அதான் ஒரு மாற்றத்தை நாங்கள் நிச்சயமாக கொண்டு தரணும். அதுக்கு இவ்வாறான உண்மையில நிறைய பாராட்டுகிறேன். இவ்வாறான ஒரு உரையை ஆரம்பிச்சதுக்காக நம்ம முறை நீங்கள் ஏற்கனவே சொன்ன கூட 4 மாதங்களுக்கு ஒதுக்கா இவ்வாறான ஒரு உடலை செய்ய வேண்டும் என்று அதை நாங்களே ஒழுங்குபடுத்தலாம் நினைக்கிறேன். எங்களுடைய ஆடல் செய்யறதாலே அதை நாங்கள் நிச்சயமாக ஒழுங்குபடுத்தி தருவோம். அதை செய்ய வேணும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். மாற்றத்தை ஏற்படுத்தணும் சவால் தான் மிக முக்கியமானது. எந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேணும்னா அது சவாலுக்கு உட்பட்டதுதான். இதில் கூடுதலாக நீங்கள் சொன்ன மாதிரி முதல் தலைமைத்துவம் பண்ணது ஒரு அறிவுடைய தலைமைத்துவம் மிக முக்கியமான பொறுப்பு. நான் அதிபர்களாக தலைமையிருக்கிறார்கள், கைகளின் பிடிப்பாளர்களாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறார்கள் தலைமைக்கு சொல்ல உண்டு. அவருடைய காலத்தில் எவ்வாறு நடந்ததுன்னு சொல்லி இவ்வாறான தலைமைத்துவங்கள் இப்போ குறைந்து வருகிறது. ஆனால் அண்மையில இருந்த சில அதிபர்களை நான் சில கஷ்டப்பட்ட இடங்களை நாங்கள் பார்க்கின்ற போது சில எல்லாம் அதிபர்கள் சில சிறப்பாக செயல்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய ரெண்டும் இருக்குது, சிறப்பான செயல்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு பாடசாலையை வந்து அந்த அழிக்கிறதுக்கு இருக்கிற பாடசாலையை இல்லாமல் செய்யறதுக்கு முடியும். அழைத்து போன நிலையில் இருக்கிற ஒரு பாடசாலையை கூட்டவும் முடியும். ஏன்னா அதிபர்களே எனக்கு தெரியும், நேரடியாக விடுவிடாக சென்று போய் கூட பிள்ளைகளை சேர்த்து செய்திருக்கிறார்கள். அண்மையிலே நாங்கள் பாடசாலையை போனபோது அந்த அதிபர் சொன்னார் என்னன்னா, தங்களுடைய இடைவிலக பொழுது நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பாடசாலை அவர்கள் 4 பேர் அன்றைய பாடசாலைக்கு தெரியலையா. ஆனால் அந்த சமூகத்தில் இருந்தவர்களே அந்த இளைஞர்கள் குழு போய் அந்த பிள்ளைகள் குளத்தில் அடிக்க வேலை பிடிச்சோடு வந்துட்டாங்க. அப்படி அந்த அதிபரும் அந்த
செய்யறது. இவ்வாறான ஒரு செயற்பாடு வந்து மேல மிக முக்கியமான நாங்கள் அதை நீங்கள் அந்த சீர்திருத்தம் கல்வி சீர்திருத்தம் அதை இன்னும் மாறி கொண்டு வந்து எடுக்கும். அந்த வகையிலே இந்த ஒரு கல்விக்கு ஒரு மேம்பாட்டை அடைப்பதற்கு மிக முக்கியமாக அதிகாரிகளின் தலைமைத்துவம் இருக்கிற மாதிரி நான் இன்னொன்றை சொல்ற பெரிய படிப்பாளர்களுடைய தலைமைத்துவம் மிக முக்கியமான ஒன்று. அநேகமாக விசிட் பண்றேன் பிரச்சனைகள் இருக்கின்றன. நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் விளைவாக கடந்த 36 ஆண்டுகளாக தமது பூர்வீக காணிகளை இழந்து அகதிகளாக வாழும் வலிவடக்கு பலாலி மக்கள் இன்றும் தமது காணிகளை மீள பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பலாலி சந்தியில் 5வது வாரமாகவும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தமது சொந்த நிலங்களில் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கோரிக்கையுடன் மக்கள் இந்த அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் சொந்த காணிகளில் ராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் பல்வேறு வர்த்தக நிலையங்களை அமைத்து தொழில் புரிவதாகவும் சொந்த தேவைகளுக்காகவும் அந்த காணிகளை பயன்படுத்தி வருவதாகவும் மக்கள் கடும் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர். இதே நேரம் 3 தசாப்தங்களுக்கு மேலாக சொந்த வீடுகள் மற்றும் நிலங்களின்றி நண்பர்கள் உறவினர்களின் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் அகதி முகாம்களில் இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்வது பெரும் மன உளைச்சலையும் வாழ்வாதார நெருக்கடியும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 36 வருடங்கள் என்பது ஒரு மனிதனின் வாழும் காலத்தின் பெரும் பகுதி. நாம் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பும் மக்கள் வாக்குறுதி கொடுத்தபடி அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு ராணுவத்தின் வசமுள்ள எமது காணிகளை விடுவித்து தங்களுக்கு சொந்த மண்ணில் மீள குடியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். எமக்கு தேவையானது இழப்போடோ மாற்றோடோ அல்ல, நமது சொந்த மண்ணென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உணர்ச்சிகரமாக தெரிவித்தனர். உரிய தரப்புகள் இந்த போராட்டத்தை வரும் ஒரு நிகழ்வாக பார்க்காமல் மக்களின் அடிப்படை உரிமையான சொந்த மண்ணில் வாழும் உரிமையை நிலைநாட்ட துரிதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை மக்களின் கோரிக்கையாகும் என்றும் தெரிவித்தனர். இதே நேரம் இன்றைய தினம் போலீசாரின் அழுத்தத்தையும் மீறி தரப்பாலான கொட்டையை அமைத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இபிடிபி கட்சியுடன் ஆதரவுடன் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்த சபைகளில் உள்ள நிர்வாக திறமையின்மை தொடர்பாக விமர்சனங்கள் எழுவது எமக்கு தெரியும் என்றும் அது குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜாலில் நடைபெற்ற சந்திப்பொன்றின் போது ஊடகவியலாளர்கள் ஒருவரினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் தேர்தல் மூலம் பிரதேச சபைகளின் உறுப்பினர்களை தெரிவு செய்த பின்னர் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை என்றால் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. ஆகவே ஒரு முயற்சியாக ஆதரவு வழங்கி பார்ப்போம் என்று தான் வழங்கினோம். அப்படித்தான் முதலில் மணிவண்ணனுக்கு ஆதரவு வழங்கினோம். ஆனால் அவராலும் சரியாக செய்ய முடியவில்லை. இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவளித்த பின்னர் அவர்களாலும் சரியாக செயற்பட முடியவில்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தலைமைகளான CVK சிவஞானம் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோருடன் கதைத்து விரைவில் ஒரு முடிவுக்கு வரவிருக்கின்றோம். எமது ஆட்சியில் பங்கெடுக்க விருப்பமில்லை. ஊர்காவற்றுறை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு தான் பெரும்பான்மை உள்ளது. ஆனால் நாங்கள் பதவியை விரும்ப இன்றைய ஆட்சியாளர்களிடம் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி இல்லை. அதனால் தான் ஆட்சியில் பங்கெடுக்காமல் வெளியில் இருந்து கொண்டு சரியானவற்றுக்கு ஆதரவளிப்பதும் பிழையானதை எதிர்ப்பதும் என்று முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். 1994ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனது சரியான தோற்றத்துடனான புகைப்படத்தை முதலில் நாங்கள் பார்த்தோம் என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு ராணுவ தளபதியாக பிரபாகரனை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் எனது கையால் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. அது எனது பணி அதுவல்ல. ராணுவ தளபதியின் பணி ஒருவரது தலையில் துப்பாக்கியால் சுடுவதில்லை. எனினும் எமது இளவயதில் இப்படியொரு நிலை இருந்திருந்தால் ஒருவேளை அந்த எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கலாம். அத்துடன் ஆரம்ப காலத்தில் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகத்தான் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் மோதும் சந்தர்ப்பங்கள் இருந்ததில்லை. 1994ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் பிரபாகரனின் உண்மையான புகைப்படம் கூட புலனாய்வாளர்களுக்கு கிடைத்தது. அதுவரை பிரபாகரனின் தோற்றம் தொடர்பான தெளிவான ஒரு புகைப்படம் எங்களிடம் இருந்ததில்லை. 1994ஆம் ஆண்டு கிடைத்த புகைப்படத்திற்கு முதல் பிரபாகரனின் சாதாரணதர பரீட்சைக்கான அடையாள அட்டையில் இருந்த ஒரு புகைப்படம் தான் புலனாய்வாளர்களிடம் இருந்தது. அதன் பிறகு பிரபாகரன் இந்தியாவில் இருந்தபோது எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான புகைப்படத்தை தான் நாங்கள் முதலில் பார்த்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
வங்காள விரிகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பானது ஒரு கூட்டு பொறுப்பாகும். பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கிடையே நிலவும் பரஸ்பர நம்பிக்கை, தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளின் மூலமாக மட்டுமே இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயஹுந்தா தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு தலைவர்களின் கூட்டத்திலேயே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டார். 6வது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு தலைவர்களின் கூட்டத்தை இலங்கை 2027 ஆண்டில் நடாத்த உள்ள நிலையில் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துவதில் இலங்கைக்கு இருக்கும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு குறித்து இங்கு உரையாற்றிய பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிடுகையில், வங்காள விரிகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பானது ஒரு கூட்டு பொறுப்பாகும். பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கு இடையே நிலவும் பரஸ்பர நம்பிக்கை, தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளின் மூலமாக மட்டுமே இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். தற்போதைய பிராந்தியம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களில் பயங்கரவாதம் மற்றும் வன்முறை, தீவிரவாதம், சைபர் அச்சுறுத்தல்கள், எல்லை கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், போதைப் பொருள் மற்றும் மனித கடத்தல், தவறான தகவல் பரப்புதல் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரிடர்கள் என பல சவால்கள் உள்ளன. இந்த சவால்கள் அனைத்தும் தேசிய எல்லைகளை தாண்டி பரவக்கூடியவை என்பதால் இவற்றுக்கு கூட்டு பதிலடி கொடுப்பது அவசியமாகும். எந்த ஒரு தனிநாடும் இத்தகைய சவால்களை தனிமைப்படுத்தப்பட்டு தனித்து நின்று திறம்பட எதிர்கொள்ள முடியாது. தெற்காசியாவிற்கும் தென்கிழக்காசியாவிற்கும் இடையே ஒரு பாலமாக பிம்ஸ்டெக் அமைப்பு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை வளர்ப்பதற்கான ஒரு முக்கிய தளமாக இந்த பிராந்திய கூட்டமைப்பு விளங்குகிறது. வெறும் கலந்துரையாடல்களுடன் நின்று விடாமல் அவற்றை உறுதியான செயற்பாடுகளாக மாற்ற வேண்டியது அவசியமாகும். இதற்கான உளவுத்துறை மற்றும் தகவல் பகிர்வு வழிமுறைகளை மேலும் வலுப்படுத்துதல் முக்கியமாகிறது. எல்லை கடந்த குற்றங்கள் மற்றும் சைபர் அச்சுறுத்தல்களை எதிர்ப்பதில் ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும். மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் கால பதிலடி திட்டங்களை சீரமைத்தல் மற்றும் பிராந்திய நிறுவனங்களுக்கிடையே அதிகளவிலான கூட்டாண்மை ஏற்படுத்துதல் என்பன முக்கியத்துவம் மிக்கதாக உள்ளது. நிலையான பாதுகாப்பு என்பது எல்லைகளை வலுப்படுத்துவதில் மட்டும் தங்கியிருக்கவில்லை, மாறாக நம்பிக்கை, கூட்டு பொறுப்பு மற்றும் பொதுவான நோக்கத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படும் வலுவான கூட்டாண்மைகளிலேயே தங்கியுள்ளது. புவியியல் ரீதியான நெருக்கத்தை ஒரு மூலோபாய ஒற்றுமையாக மாற்றுவதில் தான் பிம்ஸ்டெக் அமைப்பின் உண்மையான வலிமை அடங்கியுள்ளது. இதன் மூலம் உறுப்பு நாடுகள் கூட்டாக இணைந்து எதிர்கால சந்ததியினருக்காக அமைதியான, மீளெழுச்சி மிக்க மற்றும் வளமான வங்காள விரிகுடா பிராந்தியத்தை உருவாக்க முடியும் என்றார். பிளியந்தலை போகந்துர பகுதியில் போலீசாரை கூறிய ஆயுதத்தால் இன்று முற்பகல் தாக்கிவிட்டு சந்தேக நபர் தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பிளியந்தல மகரகம வீதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் உள்ள தோட்டம் ஒன்றிலிருந்து இந்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. பிளியந்தலை போகந்துர பகுதியில் போலீசாரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய நபர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடாத்தினர். கூறிய ஆயுதத்தால் தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் ஆகியோர் தற்பொழுது கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஓபி பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடொன்றுக்கு இன்று மோட்டார் சைக்கிளில் கூறிய ஆயுதங்களுடன் வந்த நால்வர் வீட்டில் இருந்தவர்களை தாக்கியதுடன் வீட்டுக்கும் பாரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். பின்னர் குறித்த சந்தேக நபர்கள் பிளியந்தலை நோக்கி தப்பிச் செல்வதாக பொருளஸ்கமு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதற்கு அமைவாக பிளியந்தலை போகுந்துர வீரசிங்க மாவட்ட பகுதியில் போலீசாரின் காவலில் ஈடுபட்டிருந்த போது தப்பிச் சென்ற இரு சந்தேக நபர்களும் எதிர்பாராத விதமாக போலீசாரை கண்டதனால் உடனடியாக மோட்டார் சைக்கிளை திருப்பிச் செல்ல முயற்சித்துள்ளனர். இதன்போது மோட்டார் சைக்கிளை நிறுத்த போலீஸ் அதிகாரிகள் பெரும் முயற்சி செய்த நிலையில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்தவர் தனது கையில் இருந்த கூறிய ஆயுதத்தால் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை தாக்கியுள்ளார். அப்போது கான்ஸ்டபிள் பின்னால் அமர்ந்திருந்தவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளதுடன் துப்பாக்கிச்சூடு சந்தேக நபரின் இடுப்பு பகுதியில் பட்டதில் அவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துள்ளார். உடனடியாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பின்னால் அமர்ந்திருந்தவரை கைது செய்த போதிலும் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் அவ்விடத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பண்டாரகம வீதிகொட பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் காயமடைந்த சந்தேக நபர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் அதேபோன்று குறித்த நபர்களின் தாக்குதலுக்குள்ளான வீட்டில் இருந்த யுவதியொருவரும் தற்போது கழுவுள்ள போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசாலையை விடுவித்து அவருக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பெங்கமுவ நாளகத்தேர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த மேஜர் ஜெனரல் சுரேசாலை என்பவர் நாடறியாத ஆனால் இந்த நாடு கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சிறந்த புலனாய்வு அதிகாரி ஆவார். புலனாய்வு அதிகாரிகளின் இயல்பு என்னவென்றால் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த நாடு பாதுகாக்க வேண்டுமானால் இவ்வாறான புலனாய்வு அதிகாரிகள் இருக்க வேண்டும். அபேசகர், ரவி செனவரத்ன, திலீப பீரிஸ் போன்றவர்களுக்கு இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எந்த ஒரு தேவையும் இல்லை. நாட்டின் எதிர்கால பாதுகாப்பு பற்றிய அக்கறையும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் சுரேசாலை போன்றவர்களுக்கு ஒருபோதும் தீங்கை விளைவிப்பதற்கு தற்போது முயற்சிக்கின்றார்கள். அதனை தடுப்பதற்குத்தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம். இறுதியில் அவர்கள் தோற்பார்கள், நாங்கள் வெற்றியடைவோம் என்ற பலத்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்றார்.
ரயில் பயணத்தின் போது செல்பி படம் எடுக்க முற்பட்ட துருக்கி நாட்டைச் சேர்ந்த யுவதியொருவர் புகையிரதத்திலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இன்று முன்பகல் நானோயாவிலிருந்து பதுளை நோக்கிய ரயில் பயணத்தின் போது குறித்த யுவதி அம்பேவள பகுதியில் வைத்து செல்பி எடுக்க முற்பட்ட போது அதிலிருந்து தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான யுவதி உள்ளிட்ட 3 துருக்கி யுவதிகள் இந்த ரயிலில் பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சைக்காக நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.